காலை 11:15 மணிக்கு கன்னியாகுமரி அருகே அகஸ்தீஸ்வரம் வருகிறார் பிரதமர் நரேந்திர மோடி. அதனை முக்கிய செய்தியாக பார்க்கிறோம். கூடுதல் விவரங்களை நம்முடைய செய்தியாளர் வேல்முருகனிடம் கேட்கலாம். வேல்முருகன், என்ன நிகழ்வுக்காக அகஸ்தீஸ்வரத்திற்கு வருகிறார் பிரதமர் நரேந்திர மோடி? அவனியா, குறிப்பாக 5வது முறையாக இந்த ஆண்டில் 5வது முறையாக தேர்தலை ஒட்டி தமிழ்நாடு வருகிறார் பிரதமர் நரேந்திர மோடி. குறிப்பாக நாளை தமிழ்நாடு வரும்பொழுது கன்னியாகுமரி நடைபெறும் பொதுக்கூட்டத்தில் பங்கேற்பார் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக நாளை கேரள மாநிலம் திருவனந்தபுரம் விமான நிலையத்தில் தனி விமானம் மூலமாக வருகிறார். அங்கே திருவனந்தபுரம் விமான நிலையத்தில் தமிழ்நாடு பாஜக தலைவர் அண்ணாமலை மற்றும் மத்திய இணையமைச்சர் எல்முருகன் உள்ளிட்டோர் வரவேற்றுள்ளனர். அங்கிருந்து திருவனந்தபுரத்திலிருந்து விமான நிலையத்திலிருந்து ஹெலிகாப்டர் மூலியமாக கன்னியாகுமரி அரசு விருந்தினர் மாளிகைக்கு வர திட்டமிட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதற்கு பிறகு கன்னியாகுமரி அரசு விருந்தினர் மாளிகையிலிருந்து சாலை மார்க்கமாக பொதுக்கூட்டம் நடைபெறக்கூடிய விவேகானந்தர் கல்லூரிக்கு செல்ல இருக்கிறார். குறிப்பாக இந்த நிகழ்ச்சியானது காலை 11:15 மணி முதல் 12:15 மணி வரை விவேகானந்தர் கல்லூரியில் நடைபெறும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த பொதுக்கூட்டத்துல பிரதமர் நரேந்திர மோடி குறிப்பாக தமிழ்நாட்டினுடைய பல்வேறு நிறைவேற்றப்பட்ட திட்டங்கள் குறித்தும், குறிப்பாக தமிழ்நாடு அரசின் மீது இருக்கக்கூடிய பல்வேறு விமர்சனங்கள் குறித்தும் இந்த மேடையில் பேசுவார் என்று கூறப்பட்டிருக்கிறது. குறிப்பாக நாளை நடைபெறக்கூடிய நிகழ்ச்சியில் சமீபத்துல கட்சியை பாஜகவோடு இணைத்த சரத்குமார் அவர்கள் இந்த மேடையில் பங்கேற்பார் என்று முதற்கட்டமாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இதே போல கூட்டணி கட்சி தலைவர்களும் இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்பார்கள் என்று கூறப்பட்டிருக்கிறது. அபிநயா, விவரங்களுக்கு நன்றி வேல்முருகன்.